எப்பா 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 ரோஹித் சர்மா அண்ணன் 2023 வேர்ல்டு கப் ஃபைனல் நினச்சி தான் நேற்று மேட்ச் விளையாடி இருப்பார்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா கூட என்ன மாதிரி ஒரு காட்டுங்க நேற்று. எப்பா 92 ரன்னு 41 பால்ல மிச்சல் மாஷு வேர்ல்டு கப்பை தூக்கி கால் மேலேடா வைக்கிற. வாங்கு, நல்லா வாங்கின்னு போ. நாங்கள் அந்த ஒரு வேர்ல்டு கப் வாங்கிறதுக்கு 13 வருஷம்டா, 14 வருஷம்டா, 2011 13 வருஷம் கழிச்சு இன்னும் ஒரு வேர்ல்டு கப் கூட வாங்கலடா. கால் மேலே தூக்கி வைக்கிறான். போயிட்டியா, அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுடா. ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டானுங்கடா. சூப்பர்ரா, வேற லெவல்ரா. சரியான கிரிக்கெட்ரா. 2 நாள் நடந்த மேட்ச் தான் சரியான கிரிக்கெட். இன்னைக்கு நடந்த ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ், இந்தியா ஆஸ்திரேலியா நேற்று நடந்தது. நம்ம அந்த இந்தியா ஆஸ்திரேலியா தான் இதில் பேசுகிறோம். ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் நான் பேசிட்டேன். அந்த வீடியோவும் வந்துடும் கொஞ்ச நேரத்தில் அதுவும் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ மேட்ச்ரா, அதை நினச்சி ரிமெம்பர் பண்ணி ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. நம்ம ஆஸ்திரேலியாவை 2 பேரும் எடுத்துட்டோம். நம்ம இந்தியாவும் எடுத்துட்டோம், ஆப்கானிஸ்தானும் எடுத்துட்டானுங்க. அவனுங்களும் அந்த 201 ரன்னு மேக்ஸில் அடித்தானே அவங்க. அப்போ அந்த வேர்ல்டு கப் அரை இறுதி கனவை 100க்கு நான் மேக்ஸல் அவனையே 100க்கு, ஆஸ்திரேலியாவே 100க்கு ஆச்சு. ரிக்கி பாண்டிங் மூஞ்சில கமெண்ட்ரேட்டரியில் பாட்டெக்ஸில் பீ இல்லாமல் மூஞ்சி மேத்யூ வேர்டன் தலையை சொறிறான். சாரி ஹேடன் எவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளே. சிஎஸ்கேக்கெலாம் விளாண்டார். சாரி, ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு. தப்புடாடே ஹேடன் மிகப்பெரிய கிரேட் பிளேயரா. சாரி ஹேடன் சார், மன்னிச்சிருங்க சார். ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டா மன்னிச்சிருங்க. ஹேடன் அவர் வேற தலையை போட்டு சொறிற. என்னடா, போன வருஷம் ஒரு மிராக்கிள் வெற்றி, இந்த வருஷம் ஒரு அதிர்ச்சி தோல்வி. கர்மாமா, கொஞ்ச நெஞ்ச கர்மாவா பண்ணீங்க ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம். 2023 நாங்கள் ஒரு மேட்ச் கூட தோக்கலடா அந்த சீசனில். ஒரே ஒரு ஃபைனல் மேட்ச் தோற்று மொத்த கப்பையும் அடிச்சுட்டு போயிட்டீங்கடா. ஆப்கானிஸ்தான் கர்மாவும் சும்மா ஓடலை. அந்த 201 ரன் ஏன் ஒரு மேட்ச் விட்டு கொடுத்து இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருந்தா நீங்கள் இன்னைக்கு ஜெயிச்சிருப்பீங்கல்ல. ஏன் மேக்ஸ் அன்னைக்கு 200 கேடா அவங்க அடிச்சே ஆகணுமா இன்னைக்கு. இன்னொரு நாள் வேற எதனா ஒரு டீம் கிட்ட அடிக்க வேண்டியது தானே. ஸ்காட்லாண்டு கிட்ட அடி, ஓமன் கிட்ட அடிங்க. Afghanistan is my personal and India is my heart. So congratulations, India நேத்தோட செமிஃபைனல் போயிடுச்சு, ஆப்கானிஸ்தானும் செமிஃபைனல் போயிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா vs ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல். 2மே புது டீம், 2மே ஸ்ட்ரகிளான இருக்கிற டீம். எதனா ஒன்று தான் ஃபைனலுக்கு போகுது, ஒன்று வெளியில் தான் போக போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். வியாழக்கிழமை காலைல 6 மணிக்கு. அன்றைக்கி நைட்டு இந்தியா இங்கிலாந்து, இதுவும் ரிவெஞ்ச் இருக்குது. நம்மளை நோ லாஸ் பண்ணி அடித்தானுங்க, இதுக்கும் ரிவெஞ்ச் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட்டு டேய் மானங்கட்டவனே, வேர்ல்டு கப்பில் தான் செஞ்சுரி போட்டேன், இப்பயும் உனக்கு ஆட்டம் அடங்கலையாடா. ஆணும் பிடிச்சவனே, நேற்றும் 75 ரன்னு விட்டுருந்தா அடிச்சிட்டு இருப்போம் போல. டேய் மானங்கட்டவனை, நேற்றும் விட்டுருந்தா அடிச்சிருப்பாங்க அவன். நல்ல வேலை பும்ரா சொற்பொழிவு மாதிரி நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தார். சொற்பொழிவு மாதிரி விக்கெட்டு எடுத்தார் நல்லா பும்ரா. நல்ல ஒரு பவுலிங், வேற லெவல். அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் 2 பேரும் வச்சு செஞ்சு நல்லா பவுலிங் ஏத்தானா. தலைவனோட அந்த ஒரு 92 தான்டா நேற்று. வாவ், ரோஹித் சர்மா நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ளே ஒரு ஐசிசி கப் எங்களுக்கு வந்துடணும். பாய்.